ஜி ஸ்குவாட்ல அடுத்து ஒரு படம் வரப்போகுதுன்னு சொல்லி இப்போ ஒரு அஃபிஷியலாக ஒரு ப்ரொமோ வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரொமோ வீடியோ எப்படி இருக்குது, அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்னும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வரக்கு இன்னும் ஒரு 80 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ வீடியோ பற்றி பேசுறதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் அவரோட ப்ரொடக்ஷன் கீழே அடுத்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது யாருன்னு பார்க்கும்போது யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு ஃபைனலின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ். இந்த யூடியூப் சேனல் வந்து கிட்டத்தட்ட 25 lakhs கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. நான் இந்த சேனலோட வீடியோஸ்லாம் அதிகமாக பார்க்கறது கிடையாது. ஒருவேளை நீங்கள் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு யூடியூப் சேனல் வீடியோஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்து நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஒரு ப்ரோமோ வீடியோவில் ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்கும்போது காமெடி தான். ஆக்சுவலாக இது ஒரு பழைய காமெடிஸ் தான், பட் இருந்தாலும் கேட்டோடனே டக்குன்னு சிரிக்கிற மாதிரி காமெடிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. நல்லாவும் இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த ஒரு ப்ரோமோ வீடியோவில் முக்கியமாக சொல்ல வேண்டியது, இவங்க ஆக்சுவலாக இந்த ஒரு ப்ரோமோ வந்து ஒரு கான்செப்டாக வச்சு இது பண்ணது வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அடுத்தது இந்த ஒரு ப்ரோமோ வந்து நல்லா ரீச் ஆகணுன்றக்காக லோகேஷ் கனகராஜ் வந்து இதில் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவரோட ப்ரொடக்ஷன் தான், அவர் வந்து நடிக்கிறதுல தப்பு கிடையாது. இந்த ஒரு ப்ரோமோ வீடியோவில் லோகேஷ் கனகராஜ் வர சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. அதை தாண்டி அவர் போகிற சின்ன சின்ன கவுண்டரும் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. இந்த ஒரு படம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா காமெடியாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஒரு ப்ரோமோவில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த ஒரு யூடியூப் சேனல் ஃபைனலின்ற யூடியூப் சேனலில் அவங்க போடுற வீடியோஸ்லாம் 5 minutesக்குள்ளே தான் இருக்கும் போல். அதை வந்து லோகேஷ் கனகராஜ் டீஸ் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு காமெடி வச்சுருப்பாங்க. என்னப்பா 5 minutes தான் வந்து வீடியோ போடுறீங்க, இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போடலான்னு சொல்லுவாங்க. அவங்களோட யூடியூப் சேனலில் 5 minutes வீடியோ போடுறதை தாண்டி இந்த ஒரு ப்ரோமோ வீடியோவை நீங்கள் போய் பார்த்தாலும் வெறும் 5 minutes தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பிளான் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன விஷயம் தான், பட் இருந்தாலும் எனக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு. அது சொல்லணும்னு நினச்சேன், இந்த ஒரு வீடியோவில் சொல்லிட்டு ஓவரால் இந்த ஒரு ப்ரோமோ வீடியோ பார்த்து முடிச்சோன்னே ஒரு ஃபன்னான ஒரு ப்ரோமோ பார்த்து ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. இந்த படம் வர நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துடும் நான் நினைக்கிறேன். எப்போ வரும்னு சொல்லி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இந்த ப்ரோமோவை தாண்டி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு யூடியூபர்ஸ்க்கு வந்து வாய்ப்புன்றது எப்பயாச்சும் தான் கிடைக்கும். அதை இந்த ஒரு ஃபைனலின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து நல்லா பயன்படுத்திக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க நல்லா பயன்படுத்தினா தான் அடுத்தடுத்த யூடியூப் சேனலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களும் முன்னேற முடியும். ஃபைனலி யூடியூப் சேனல் ப்ரோஸ் கண்டிப்பாக உங்களோட பெஸ்ட்டு இந்த ஒரு படத்தில் கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். என்னோட விஷஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். இந்த ஒரு ப்ரோமோ வீடியோ லாஸ்ட்டில் லோகேஷ் கனகராஜ் ஒரு டைலாக் சொல்லுவார். அதில் கண்டிப்பாக அவர் சொல்கிறதில்ல, அவங்க தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். என்ன ஆக போகுதுன்னு சொல்லி தேட்டர்ஸில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அவனுங்க நம்மகிட்ட மாட்டிருக்கானுங்களா இல்லை நம்ம அவனுங்கிட்ட மாட்டிருக்கோமா?